குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது தி எர்த்தன் கோப்லெட் என்கின்ற ஒரு போம் ரிட்டன் பை ஹரீந்திரநாத் சட்டோபாத்யாயா. ஹரீந்திரநாத் சட்டோபாத்யாயா என்கின்றவர் எழுதின ஒரு போம் தி எர்த்தன் கோப்லெட் என்கின்ற இந்த போம். ஹரீந்திரநாத் சட்டோபாத்யாயா was born in 2nd April in 1898. 1898 தக்கான பீடபூமி பகுதியில் பிறந்தவர் ஹரீந்திரநாத் சட்டோபாத்யாயா. 1898 ஏப்ரல் 2. அவரு 1919 when he was 21 years he married a widow by name கமலா தேவி. கமலா தேவி என்கின்ற ஒரு மதராசி. அந்த காலத்துல சென்னை மாகாணம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். அப்போ இந்த சென்னை மாகாணம் அப்படின்னா தமிழ்நாடு, ஆந்திராவின் ஒரு பெரும்பகுதி, கேரளா, கர்நாடகா எல்லாம் சேர்ந்த ஒரு பகுதியை தான் சென்னை ராஜதானின்னு சொல்லுவாங்க. சென்னை பட்டணம் மதராசி. அந்த மதராசியாகிய கமலாதேவி என்கின்ற ஒரு விடோவை 1919 இவர் திருமணம் செய்து கொள்கிறார். அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்றதுக்காக அதுக்கப்புறம் அவர் இங்கிலாந்து போறார். இங்கிலாந்து போய் ரிசர்ச் பண்றார். வில்லியம் பிளேக் அண்ட் சூஃபிக்கள்னு சொல்றாங்களா இல்லையா, சூஃபி தத்துவங்கள் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த சூஃபிக்கள் வர்சஸ் வில்லியம் பிளேக், த லேம்ப், த டைகர், எ பாய்சன் ட்ரீ போன்ற கவிதைகளை எழுதின வில்லியம் பிளேக். அவரையும் சூஃபிக்களையும் கம்பேர் பண்ணி அவர் ரிசர்ச் பண்றாரு இங்கிலாந்துல, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில. அப்படிப்பட்ட ஹரீந்திரநாத் சட்டோபாத்யாயா எழுதின ஒரு போம் தான் தி எர்த்தன் கோப்லெட். எர்த்தன் அப்படின்னா மண்ணால் செய்யப்பட்ட, காப்லெட்னா அந்த ஒயின் கிளாஸ் இருக்கு பாருங்க, கீழே ஒரு பிடி இருக்கும், மேலே இப்படி இருக்கும், மேலே இப்படி, கீழே ஒரு தண்டு இருக்கும். அந்த தண்டில் இப்படி கையில் பிடிச்சிக்கலாம். இது மேலே அப்படி ட்ரிங்க்ஸை ஊற்றுவாங்க, இப்படி குடிப்பாங்க. இது மாதிரி ஒரு கோப்பைன்னு வச்சுங்களேன், காப்லெட். மண்ணால் செய்யப்பட்ட கோப்பை என்கின்ற தலைப்பில் ஹரீந்திரநாத் சட்டோபாத்யாயா எழுதின ஒரு போம் தான் இது. இட் ஹஸ் பீன் ரிட்டன் இன் ஃப்ரீ வேர்ட்ஸ். இதை ஃப்ரீ வேர்ட்ஸ்ல எழுதியிருக்காரு. ஃப்ரீ வேர்ட்ஸ் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா, ஒரு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் ஃபாலோ பண்றதில்லை. அதாவது இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர், இப்படித்தான் இருக்கணும், இந்த ரைம் ஸ்கீம்ல இருக்கணும் அப்படியெல்லாம் இல்லாமல், எந்த ரைம் ஸ்கீமுக்கும் எந்த பேட்டர்னையும் ஃபாலோ பண்ணாம இஷ்டத்துக்கு எழுதுறது. அது மாதிரி இந்த வசன கவிதை அப்படின்னு இப்ப நம்மளாம் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ஒரு ஃப்ரீ வேர்ட்ஸ்ல இந்த கவிதையை ஹரீந்திரநாத் சட்டோபாத்யாயா எழுதியிருக்கிறார். இதுவும் இதே மாதிரி தான் 4 ஸ்டான்சஸ். அந்த 4 ஸ்டான்சஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டான்ஸாவில் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவில் 5 லைன்ஸ், செகண்ட் ஸ்டான்ஸாவில் 7 லைன்ஸ், அடுத்தது 6, 7, அதாவது 5, 7, 6, 4 இப்படி லைனாவது ஒரு யூனிஃபார்ம் 4 லைன்ஸ் ஈச் அல்லது 6 லைன்ஸ் ஈச், ஏதோ ஒன்று இருக்கணும்ல. எந்த லைனும் கிடையாது, ஒரு எந்த விதமான ரைம் ஸ்கீமும் கிடையாது, இப்படி எழுதுறாரு. இப்படி எழுதப்பட்ட ஒரு போம். இது பேசிக்கா என்னன்னு கேட்டீங்கன்னா, அதான் சொன்னேன், அந்த சூஃபி தத்துவம். இது கிறிஸ்டியானிட்டி பேட்டர்ன், நாட் ஓன்லி கிறிஸ்டியானிட்டி பேட்டர்ன், ஆல் ஓவர் தி வேர்ல்டு. பொதுவாக எல்லாத்துலேயும் என்ன பண்ணுவாங்கன்னா, கடவுளை ஒரு பாட்டர், ஒரு பானை செய்கின்ற ஒரு குயவனாக கற்பனை பண்ணிக்கொள்வது. பைபிள்ல நிறைய இடங்கள்ல கடவுளை ஒரு பாட்டர், அவர் களிமண்ணினால் மனிதனை உருவாக்குகிறார். ஆடம் அண்ட் ஈவை கிரியேட் பண்ணும்போது கூட கடவுளை, த ஜெனிசிஸ் இல்லையா, பைபிள்ல இந்த ஜெனிசிஸ் என்ற முதல் சாப்டர்லயே எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே கடவுள் தன்னை போலவே ஒரு உருவத்தை களிமண்ணினால் செய்து அதனுடைய நாசியில், அதனுடைய மூக்கில் உயிர் காற்றை செலுத்தினார். அதிலிருந்து தோன்றியவர் தான் ஆடம். இல்லையா, அப்படித்தானே உருவாக்கியிருக்காரு. அப்போ களிமண்ல மனுஷனை செய்யறது, அப்போ களிமண்ல ஒரு உருவத்தை செய்வது, உயிரை செய்வது. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அவன் 4-6 மாதம், 4 + 6 10 மாசம், 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அப்படிதான் இருக்கு.
4-6 மாதம் 10 மாதங்கள்ல இந்த வயிற்றில், தாயின் வயிற்றில், அந்த கருவறையில் அந்த உயிரானது செய்யப்படுகிறது. சம்திங் லைக் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி. இந்த இடத்துல குயவன் என்பது யாரு? காட். கடவுளை ஒரு பாட்டர், கடவுளை ஒரு பாட்டராக வைத்துக்கொண்டு அந்த கிளே அதுல இருந்து தான் மனுஷனை செஞ்சாங்க, உருவாக்குனாங்க என்று எல்லா மதங்களையும் சொல்லப்படுகிறது. சூஃபி தத்துவத்திலையும் இப்படிதான் சொல்லப்படும். அந்த தத்துவத்தை அடிப்படையில் தான் வைத்து இதை எழுதியிருக்கிறார். ஸோ காடுங்கிறது பாட்டர், கிளேங்கிறது ஹியூமன் பீயிங். அந்த கிளேல தான் மனுஷனை செய்கிறாங்க. இப்போ பாருங்க, the first stanza, இது 5 lines, 5 வரிகளை கொண்ட first stanza. இது எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, ஓ சைலண்ட் காப்லெட், ஒரு ஆச்சரியக்குறி. கடைசியில் இது முடியும் போதும் பார்த்தீங்கன்னா, கேவ் யூ டு த வேர்ல்ட், அதுலையும் ஒரு எக்ஸ்கிளமேட்டரி மார்க். ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் ஒரு எக்ஸ்கிளமேட்டரி. ஓ சைலண்ட் காப்லெட், சைலண்ட் அமைதியாக இருக்கக்கூடிய காப்லெட், காப்லெட்னா அந்த கோப்பையே, அமைதியாக இருக்கக்கூடிய கோப்பையே. ரெட் ஃப்ரம் ஹெட் டு ஹீல், ரெட் ஃப்ரம் ஹெட், ஹெட்னா தலை, ஹீல்னா பாதம். தலையும் பாதமும் எதுக்கு இருக்கும்? மனுஷனுக்கு தான் இருக்கும். ஸோ மனுஷனுக்கு இருக்கிறத இந்த காப்லெட்டுக்கு ஏற்றி சொல்லுகிறார். ஸோ இட் இஸ் கால்ட், இட் இஸ் பர்சானிஃபிகேஷன். இதுதான் பர்சானிஃபிகேஷன் பேர். பர்சானிஃபிகேஷன் என்றால் உயிரற்ற பொருட்களை உயிருள்ள பொருட்கள் மாதிரி அது பேசும், அது எல்லாம் செய்யும். மனுஷனுக்கு இருக்கிற எல்லா குணாதிசயங்களையும் அது மேலே ஏற்றி ஒரு கவிதை எழுதுறதுக்கு பேர் பர்சானிஃபிகேஷன் பேர். ஸோ இங்கே பாருங்க, இவன் வந்து அந்த இதை பர்சானிஃபை பண்ணலாம். ரெட் ஃப்ரம் ஹெட் டு ஹீல், ஹெட் தலை, ஹீல் அப்படின்னா கீழே பாதம், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும்னு சொல்றாங்களா இல்லையா, அதான் ஹெட் டு ஹீல். ஹெட் டு ஹீல் வரைக்கும் ரெட்டா இருக்க. ஓ சைலண்ட் காப்லெட், ரெட் ஃப்ரம் ஹெட் டு ஹீல். ஸோ திஸ் இஸ் பர்சானிஃபிகேஷன். ஹவு டிட் யூ ஃபீல், ஹவு டிட் யூ ஃபீல், நீ எவ்வாறு உணர்கிறாய்? ஹவு டிட் யூ ஃபீல்னு ஏன் சொல்றான்? நீ எப்படி உணர்ற? பிகாஸ் யூ கேனாட் கம்யூனிகேட், உன்னால் கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஹவு டு யூ ஃபீல், எதை ஃபீல் பண்ணுறது? கடவுள் உன்னை உருவாக்குகின்றாரே. இந்த இடத்துல இப்படியும் வச்சுக்கலாம், எனிதிங் விச் இஸ் கிரியேட்டட், காட் கிரியேட்ஸ் மேன், கடவுள் உன்னை மனிதனை உருவாக்குகின்றார். அதே போல ஒரு ஆசிரியன் என்ன செய்கின்றான்? ஒரு மாணவனை உருவாக்குகின்றான். அப்போ அந்த ஆசிரியன் மாணவனை உருவாக்கும் போது இத்தனை மணிக்கு வரணும், இப்படி செய்யணும், என்ன செய்யணும், இப்படி செய்யலைன்னா இந்த தண்டனை அந்த தண்டனை எல்லாத்தையும். அப்போ ஆனால் இப்படிலாம் செஞ்சு உருவாக்குனா தான் நீங்கள் ஒரு நல்ல மனிதனாக வருவீங்க. அப்போ நீங்கள் நல்ல மனிதனாக வருவதற்காக அந்த ஆசிரியர் உங்களை படுத்தி எடுப்பார். அந்த படுத்தி எடுக்கிறார் பாருங்க, அது எப்படி நீ தாங்கிக்கிட்ட, எப்படி நீ உணர்கிறாய்? ஹவு டிட் யூ ஃபீல் when you were being twirled upon the potter's wheel? இங்க பாருங்க, when were twirled, twirlயா w இருக்கு பாருங்க, twirled, when were twirled என்று alliteration இருக்கு. இதுதான் alliteration. ஒரு வார்த்தையின் முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்தா alliteration அப்படின்னு பேர். ஸோ alliteration. how did you feel, நீ எப்படி உணர்ந்த? when you were being twirled, twirled அப்படியே சுத்து. பொதுவாக இந்த காப்லெட், ஒரு கோப்பையை செய்கிறது, ஒரு பானையை செய்யும் போது அந்த குயவன் என்ன செய்வான்? ஒரு வீல் ஒன்று இருக்கும், அந்த வீல் சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த வீல் மேலே இவன் களிமண்ணை வச்சு அப்படியே கையை வச்சு அப்படியே ஷேப்பு கொண்டு வருவான், கொண்டு வந்து அதை பானையாக உருவாக்குவான் இல்லையா? அப்போ ஒன்று அந்த களிமண்ணை போட்டு இவன் என்ன பண்ணணும்? முதல்ல மிதிச்சு துவம்சம் பண்ணி அதை ஒரு சரியான அளவுக்கு மாற்றி அதுக்கப்புறம் தூக்கி அந்த வீலில் வச்சு உன்னை சுற்றுவான். அப்படி சுற்றும் போது தலை சுற்றும். உன்னை போட்டு மிதிச்சு நசுக்கி அப்படியே உன்னை தூக்கி வச்சு உன்னை மனுஷனாக்குறார் கடவுள். அதே மாதிரி ஒரு ஆசிரியர் ஒரு சாதாரண ஒரு சின்ன குழந்தைய கொண்டு போய் விட்டீங்கன்னா, ஒரு மாணவனை விட்டீங்கன்னா, அவனை போட்டு அதை பண்ணு இதை பண்ணு அப்படி செய் இப்படி செய்யணும் உன்னை படுத்தி எடுத்து உன்னை அறிவுள்ளவனாக ஒழுக்கமிக்கவனாக அவர் மாற்றுகிறார். இதுதான் இங்க சொல்றது. இதைத்தான் சொல்றார். தட் இஸ் கிரியேஷன்.
ஸோ when you are being twirled upon the potter's wheel, அந்த பாட்டர் அந்த குயவனின் வீல்ல நீ சுத்தும் போது நீ எப்படி அந்த பெயினை நீ உணர்ந்தாய்? how did you feel the pain? how did you feel when you are being twirled upon the potter's wheel before the potter gave you to the world? இந்த உலகத்திற்கு அந்த பாட்டர் அந்த குயவன் உன்னை தரும் பொழுது, உன்னை உருவாக்கியாச்சு, உன்னை பானை ஆக்குனதுக்கு அப்புறம் இந்த உலகத்துக்கு இந்தப்பா வாங்கிக்க, நீ எடுத்துட்டு போ, காசு வாங்கிட்டு கொடுக்குறாரு, அது வேற. ஆனா அவர் உருவாக்குறாரு, அப்புறம் இந்த உலகத்திற்கு பயன்படுவதற்காக கொடுக்கிறார். அதே மாதிரி தான் கடவுள் மனிதனை அப்படி உருவாக்குறாரு, அப்புறம் இந்த உலகத்திற்கு அனுப்பி இந்த உலகத்தில் இந்தந்த நற்காரியங்களெல்லாம் செஞ்சுட்டு வா என்று உன்னை அனுப்புகிறார். அப்ப கடவுள் உன்னை உருவாக்குகிறார் ஒரு ஆசிரியரை போல. அப்போ உருவாக்கும் போது உனக்கு அப்படியே தலை வலிக்கும், சுத்தம், கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டப்பட்டு உன்னை உருவாக்கி இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சு இந்த காரியெல்லாம் செஞ்சுட்டு வாடான்னு அனுப்புனா இவன் இந்த உலகத்துல ஊரை கெடுத்துக்கிட்டு உட்காந்துருப்பான். அப்புறம் கடவுள் கடைசியில டூம்ஸ் டே, அப்போ கடவுள்கிட்ட போகும்போது, பாவி உன்னை எந்த காரியத்துக்கு அனுப்பிச்சேன், இப்படி பாவங்கள் செய்து விட்டு இங்க வருகிறாயே அப்படின்னு கடவுள் உன்னை பார்த்து நொந்து கொள்வார். இதுதான் சூஃபி தத்துவம். அந்த தத்துவத்தில் சொல்றாரு, பிஃபோர் த பாட்டர் கேவ் யூ டு த வேர்ல்ட். இது ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. செகண்ட் ஸ்டான்ஸாவில் ஸோ இதான் ஒரு சைல்டை ஒரு நல்ல சிட்டிசனாக உருவாக்குறது ஒரு ஆசிரியனுடைய வேலை. அதே மாதிரி கடவுள் உன்னை ஒரு நல்ல மனிதனாக படைக்கிறார். எல்லா குழந்தைகளும் நல்லவைகள் தான் அன்னை வயிற்றிலிருந்து பிறக்கும் போது. அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் இந்த உலகத்துல நீங்க எப்படி வளர்றீங்கிறத பொறுத்து இல்லையா. ஆனா குழந்தை பிறக்கும் போது பாத்தீங்கன்னா கடவுள் எல்லாம் பெஸ்ட் நல்ல குழந்தைங்களா தான், எந்த கள்ளக்கபடம் இல்லாத எந்த தீமையும் இல்லாத ஒருவனாகத்தான் உன்னை கடவுள் படைக்கிறார். அதுக்கப்புறம் நீ தான் மாறி போயிரு இந்த உலகத்துல. ஸோ இதுதான் சொன்னா ஒரு எப்படி ஒரு ஆசிரியர் நல்ல சிட்டிசனை உருவாக்குகிறாரோ அதே போல ஒரு கடவுள் ஒரு நேர்மையான தூய மனம் கொண்ட ஒரு குழந்தையை உருவாக்குகிறார். இது ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. செகண்ட், I felt a conscious impulse in my clay. Conscious ரொம்ப கவனமாக, ரிஃப்ளெக்சிவ் ஆக்ஷன் சொல்லுவாங்க, அனிச்சை செயல்னு சொல்லுவாங்க. தான் நம்மளை அறியாமையே செய்யறது. திடீர்னு வேட்டி அவுந்துருச்சுனாக்க ஒரு கை போய் பிடிக்குது, அனிச்சை செயல். அதுதான் வரும். அது வந்தோடனே டக்குன்னு இப்படி கை போகும்னு தெரியும். யாராவது மூஞ்சில் அடிக்க வந்தால் டக்குன்னு இப்படி நமக்கு கேட்கும், நம்மளை அறியாமை. தட் இஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆக்ஷன். ஆனால் கான்சியஸாக இப்படி தான் செய்யணும், இப்படி செய்யக்கூடாது என்று செய்யறதுக்கு பேர் கான்சியஸ்னு பேர். அதை தான் இவன் சொல்லலாம், ஐ ஃபெல்ட் எ கான்சியஸ் இம்பல்ஸ் இன் மை கிளே. என்னுடைய கிளே, என்னுடைய களிமண்ணில் ஐ ஃபெல்ட், நான் உணர்றேன் ஒரு கான்சியஸ் இம்பல்ஸ். இம்பல்ஸ் அப்படின்னா ஒரு ஏர்ஜ், இந்த காரியத்தை இப்படித்தான் செய்யணும் என்ற ஒரு ஏர்ஜ் இருக்குல்ல, ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், இதை இப்படி செயலாற்ற வேண்டும் என்று உள்ளத்துக்குள் தோன்றுகின்ற அந்த உணர்வு இருக்குல்ல, அந்த ஏர்ஜ், அந்த ஏர்ஜ் என் உள்ளத்துக்குள்ள உருவாகிறத நான் பார்க்கிறேன். I felt a conscious impulse in my clay. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கிளே என்பது ஒரு மெட்டஃபர், ஒரு உருவகப்படுத்துகிறார். அது ஒரு ரா மெட்டீரியல். கிளேங்கிறது இந்த இடத்துல ஒரு ரா மெட்டீரியல். அந்த கிளே என்ற ரா மெட்டீரியலை மூலப்பொருள், அந்த மூலப்பொருளை பயன்படுத்தி மனிதனை உருவாக்குகிறார். அப்போ இந்த இடத்துல கிளே இஸ் நாட் ஓன்லி கிளேங்கிறது ஒரு களிமண் தான். ஆனால் களிமண்ணுங்கிறத ஒரு மனிதனை உருவாக்குகின்ற ஒரு மூலப்பொருளாக இவர் இங்கே உருவகப்படுத்துகிறார் கிளே. ஸோ ஹியர் கிளே இஸ் அ மெட்டஃபர். நாட் ஓன்லி ஹியர், எவ்ரிவேர் இன் திஸ் poem கிளே இஸ் அ மெட்டஃபர். கிளேங்கிறது மெட்டஃபர், அந்த பாட்டர் என்பது காடை உருவகப்படுத்துகிறது. ஐ ஃபெல்ட் எ கான்சியஸ் இம்பல்ஸ் இன் மை கிளே டு பிரேக் அவே. டு பிரேக் அவே அப்படின்னா அகைன்ஸ்ட் மை வில், என்னுடைய விருப்பத்திற்கு மாறாக. அகைன்ஸ்ட் மை வில், என்னுடைய விருப்பத்திற்கு மாறாக. இன் மை கிளே டு பிரேக் அவே ஃப்ரம் த கிரேட் பாட்டர்ஸ் ஹேண்ட். கிரேட் பாட்டர்ஸ் ஹேண்ட், பாட்டர் என்பது கிரியேட்டர். அந்த கிரியேட்டருடைய கையிலிருந்து நான்
டு பிரேக் அவே. அந்த கையிலிருந்து நம்ம வெளியில் வர்றோம், அந்த கையிலிருந்து இந்த உலகத்திற்கு நாம் வர்றோம். ஸோ டு பிரேக் அவே ஃப்ரம் த கிரேட் பாட்டர்ஸ் ஹேண்ட் தட் burned so warm. இதில் that burned so warm, that அப்படின்னா the potter's hand. the potter's hand வந்து அப்படியே நம்மளை உருவாக்குது. அப்படி உருவாக்கும் போது அந்த கடவுளினுடைய அரவணைப்பானது ஒரு வார்மாக இருக்கு. ஒரு வார்ம் என்பது இங்கிலீஷ்காரனை பொறுத்த வரைக்கும் குட் சைன், ஒரு நல்ல அடையாளம். இங்கிலீஷில் வார்ம் என்பது ஸோ வார்ம் வெல்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வார்ம்னா வெது வெதுப்பான, உங்களை வெது வெதுப்பாக நான் வரவேற்கிறேன். வார்ம் வெல்கம் அப்படின்னா ஐ ஃபீல் ஹாப்பி டு ரிசீவ் யூன்னு அர்த்தம். உங்களை நான் ரிசீவ் பண்ணதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கடவுளுடைய வெது வெதுப்பான கைகள். கடவுளுங்கிறது பாட்டர். அந்த பாட்டர் இந்த களிமண்ணை இந்த களிமண் கிளேனால, அந்த கிளே என்ற ரா மெட்டீரியலை பயன்படுத்தி ஒரு மனிதன் என்கின்ற ஒரு காப்லெட், ஒரு பானையை உருவாக்குகிறார். அப்போ கைனால் அப்படியே டச் பண்ணி அந்த பானையை உருவாக்கும் போது அந்த கடவுளினுடைய கை, அந்த கையினுடைய ஸ்பரிசம், அந்த தொடு உணர்ச்சி அப்படியே எனக்கு வார்மாக இருக்கு, அப்படியே மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படி உருவாக்கி இந்த உலகத்திற்கு என்னை அனுப்புறாரு. அப்புறம் அதுல இருந்து விடுபட்டு டு பிரேக் அவே, கடவுள்கிட்ட இருந்து விடுபட்டு நாம் இந்த உலகத்துக்கு வந்துடுறோம். ஃப்ரம் த கிரேட் பாட்டர்ஸ் ஹேண்ட் தட் burned so warm, I felt a vast feeling of sorrow. I felt, நான் உணர்ந்தேன், a vast feeling of sorrow, துன்பம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய துன்பத்தை நான் உணர்ந்தேன். ஏன்னா கடவுள் நம்மளை உருவாக்கும் போது அப்படியே, அதுதான் முன்னாடியே சொன்ன, அப்படி சுற்றுறாரு, அந்த இதில் போட்டு சுற்றுறாரு, அந்த கிளேயில் போட்டு மிதித்து உருவாக்குறான். உன்னை உருவாக்குற போது ஏன் கஷ்டப்படணும் இல்லையா? எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படியே ஒரு சிற்பியின் கையில் இருக்க உளி பட்டு 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 உளியில் பட்டாதான் இந்த கருங்கல்லானது சிலையாகும், அது கோயில் உள்ளே இருக்கும். நான் அந்த உளி என்னை அடிக்குது, உளி குத்துது அப்படின்னு நீ பயந்தேன்னா அந்த கல் சாதாரண கல்லாக மக்கள் நடந்து போகிற ஒரு சாதாரண கல்லாக போயிடும். நீ கல்லாக இருக்கணுமா அல்லது எல்லோரும் வணங்குகின்ற சிலையாக இருக்கணுமா? நீ சிலையாக இருக்கணும்னா உன்னை உருவாக்கும் போது உனக்கு வலிக்கும். அப்படியே போட்டு அடிப்பாங்க, செதுக்குவாங்க, கட் பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணினா தான் நீ ஒரு நல்ல சிட்டிசன் ஆக முடியும். அதுதாங்கலாம். அப்படி பண்ணும்போது உனக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகும், எனக்கு எவ்வளோ துன்பம் வலி இருக்கும் தெரியுமா? ஐ ஃபெல்ட் எ கிரேட் சாரோ that burned so warm. கடவுளினுடைய கரங்கள் படும்போது வார்மா இருக்கும், ஆனால் அவர் என்னை உருவாக்கும் போது ஐ ஃபெல்ட் எ வாஸ்ட்னா மிகப்பெரிய ஃபீலிங் ஆஃப் சாரோ, டு பி கேஸ்ட் into my present form. இப்பொழுது நான் இருக்கக்கூடிய இந்த உருவம், அதான் இப்போதான் காப்லெட், அந்த காப்லெட் என்ற உருவம், அல்லது கடவுள் என்னை உருவாக்கின இந்த மனிதன் என்ற இந்த உருவத்தை. ஸோ கேஸ்ட் அப்படின்னா டு மோல்டு, உன்னை உருவாக்குறது, டு மேக், உன்னை செய்வது. கடவுள் என்னை உருவாக்கி என்னை செய்து இந்த நிலைக்கு நான் வரும்போது எனக்கு எவ்வளோ பெயின், எவ்வளோ சாரோ இருந்திருக்கும் தெரியுமா? அவ்வளோ பெயினையும் அவ்வளோ சாரோவையும் நீங்கள் தாங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் நீங்கள் நல்ல மனிதனாக உருவாவீங்க. ஃபீலிங் ஆஃப் சாரோ டு பி கேஸ்ட் இன்டு மை ப்ரெசன்ட் ஃபார்ம். இந்த ப்ரெசன்ட், இந்த நிலைக்கு நான் வரணும் அப்படின்னா நிறைய கஷ்டப்படணும். அப்படி கஷ்டப்பட்டாதான் அப்படி வர முடியும். இது செகண்ட் ஸ்டான்ஸா. நவ் தி தேர்ட் ஸ்டான்ஸா. மூணாவது ஸ்டான்ஸா ஒரு பிக்கூலியர் ஸ்டான்ஸா. The whole stanza is in one line. ஒரே ஒரு லைன்ல எத்தனை வரி? 6 வரி. அந்த 6 லைன்ஸும் ஒரே லைன் தான். பார்க்கறதுக்கு 6 வரி உடைச்சி போட்டிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்லி ஒன் லைன். இந்த ஒன் லைன்ல மொதல் 3 லைன் இருக்கு பாருங்க, இது பின்னாடி வர வேண்டியது, கடைசி 3 வரி முன்னாடி வர வேண்டியது. I used to feel the fragrant friendship of a little flower whose root was in my bosom buried deep, before that fetch hour that saw me captive on the potter's wheel and cast into his crimson goblet sleep. அங்க முடியும். ஸோ கடைசியில் இருக்கக்கூடிய 3 வரிகள் மெயின் கிளாஸ்.
கடைசி முன்னாடி இருக்கிற 3 வரிகள் சபார்டினேட் கிளாஸ். ஸோ ஒரு மெயின் கிளாஸும் ஒரு சபார்டினேட் கிளாஸும் இருந்தால் அதுக்கு பேர் என்ன பேர்? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் பேர். ஸோ ஒரே ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் இந்த ஸ்டான்ஸாவே அடிச்சிருக்காரு. இப்போ பாருங்க, பிஃபோர் தட் ஃபேட்டல் அவர். ஃபேட்டல் அப்படின்னா விதி. அந்த விதிக்கப்பட்ட நேரத்திற்கு முன்பாக that saw me captive on the potter's wheel. that saw me, saw அப்படின்னா பார்க்குறேன், on the potter's wheel, அந்த பாட்டர்னுடைய குயவனுடைய அந்த சக்கரத்தில் உட்கார்ந்துருந்தேன். அந்த சக்கரத்தில் தான் நான் இருந்தேன். பிஃபோர் தட் ஃபேட்டட் அவர், அந்த ஒரு மனிதனாக அந்த மனிதனாக நான் உருவாகி இந்த உலகத்தில் பிறக்கின்ற அந்த விதி, அந்த விதிக்கு முன்பாக நான் எங்க இருந்தேன்? பாட்டர்ஸ் வீல்ல உட்கார்ந்திருந்தேன். that saw me captive on the potter's wheel and cast into his crimson goblet sleeve. and cast, ஏற்கனவே இந்த cast என்ற வேர்ட் நம்ம பார்த்திருக்கோம், உன்னை உருவாக்குகிறது. and cast to mold, to make into his crimson goblet sleeve. அப்படியே அந்த உருவாகி அது ஒரு கிரிம்சன் கலர்ல ஒரு காப்லெட், ஒரு கோப்பையாக நான் அங்கே நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு கோப்பையாக அங்க வச்சுட்டாங்க. காப்லெட் ஸ்லீப். ஸ்லீப்னா அந்த காப்லெட் என்ன தூங்குத, அதாவது ஒரு குழந்தை பிறந்து அது அப்படியே தொட்டுல சின்ன குழந்தையா தூங்குது. அப்ப இந்த குழந்தையாக பிறந்து இங்கே வருவதற்கு முன்பாக அந்த பாட்டர், அதாவது காட், அந்த காட் என்பவர் ஒரு பெரிய வீல் வச்சிருப்பாரு. அந்த வீல்ல இந்த கிளே என்ற ரா மெட்டீரியல்ஸை போட்டு பெசஞ்சி சுத்தி கஷ்டப்படுத்தி அப்படியே ஒரு குழந்தையாக்கி இந்த உலகத்துக்கு அனுப்புறாரு. வந்த உடனே இது ஒரு தொட்டுல அப்படியே ஒரு கிரிம்சன் கலர், கிரிம்சனா ரெட் கலர், ரெட் கலர்ல இந்த குழந்தை உறங்கி கொண்டிருக்கிறது. அப்போ ஐ யூஸ் டு ஃபீல், நான் எப்பொழுதுமே உணர்வேன். ஸோ இப்போ அது நான் முன்னாடி சொல்லிட்டேன், ஆனா அதுதான் பின்னாடி வரணும். இப்போ பாருங்க, ஐ யூஸ் டு ஃபீல் த ஃப்ராக்ரண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் அ லிட்டில் ஃப்ளவர். இந்த களிமண் இருக்கு, இந்த களிமண்ணுல ஒரு பூ செடி, தரையில களிமண் இருக்கு, அந்த களிமண்ல சின்ன சின்ன செடியெல்லாம் வளர்ந்துருக்கும்ல. அப்போ இந்த களிமண்ல ஒரு பூச்செடி வளர்ந்துருக்கு. அந்த பூச்செடியினுடைய வேரானது களிமண்ல பரவி இருக்கு. அப்போ இந்த களிமண்ணானது அந்த மலரினுடைய ஃப்ராக்ரன்ஸ், நறுமணத்தை நான் ரசித்து கொண்டு களிமண்ணா இருக்கும்போது நான் அப்படிதான் இருந்தேன். நீங்க மனுஷன் முட்டாளா இருக்கும்போது அப்படியே சினிமா பார்த்துக்கிட்டு, அதை பார்த்துக்கிட்டு, இதை பார்த்துக்கிட்டு, அப்படியே மொபைல் போனை நோண்டிக்கிட்டு, இப்படித்தானே முட்டாள தானே இருந்திருப்பான். நான் அப்படிதான் இருந்தேன். அப்ப எல்லாம் அப்படியே என் மேல வந்து இதுவும் ஐரனிக்கெல்லாம் பேசலாம். இதுக்கு அந்த மலரினுடைய நறுமணம் என்னுடைய அந்த களிமண் பூரா இருக்கும். அப்புறம் இவன் வந்து நான் இதை உருவாக்குறேன் அப்படிங்கிற பேர்ல இதை போட்டு பிசைஞ்சு அடிச்சு துவைச்சு இதை வந்து உருவாக்கி கொண்டு வந்து போட்டான், ஒரு குழந்தையாக்கி விட்டான். இப்போ ஐ யூஸ் டு ஃபீல் த ஃப்ராக்ரன்ட்னா நறுமணம், ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் அ லிட்டில் ஃப்ளவர். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப், இப்போ ஃப்ராக்மெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப், எஃப் அலிட்டரேஷன், ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப். அந்த அந்த மலர் செடியினுடைய நறுமணத்தை கொடுக்கக்கூடிய மலர் செடியோட எனக்கு ஒரு நட்பு இருந்துச்சு. அதனுடைய வேரெல்லாம் என் மேலதான் அப்படியே படர்ந்து இருந்துச்சு. அதோட நான் நட்பு கொண்டு நறுமணம் மிக்கவனாக இருந்தேன். அதாவது நான் களிமண்ணா இருக்கும்போது நல்ல நறுமணம் மிக்கவனா இருந்தேன். என்ன இவனுங்க ஏதோ பண்ணிட்டானுங்கன்னா இந்த உலகத்துல கொண்டு வந்து போட்டு அப்படிங்கிற மாதிரி. ஐ யூஸ் டு ஃபீல் த ஃப்ராக்ரண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் அ லிட்டில் ஃப்ளவர் whose root was in my bosom buried deep. அந்த நறுமணத்தை கொடுக்கக்கூடிய பூச்செடியினுடைய வேர் இருக்கு பாருங்க, அது அந்த என்னுடைய உடல் முழுவதும், அதாவது அந்த களிமண்ணுடைய முழுவதும் அப்படியே பரவி இருந்துச்சு. அப்போ நானும் அதுவும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தோம். அதனால அதனுடைய நறுமணம் பூரா என்கிட்ட இருந்துச்சு. நான் நறுமணம் மிக்கவனாக இருந்தேன் களிமண்ணாக இருக்கும்போது. ஆனா இந்த உலகத்துல பிறந்து இது அது நல்லது கெட்டது தீமை அயோக்கியத்தனம்
பொய் பித்தலாட்டம் எல்லாத்தையும் பார்த்து நானும் இப்போ யூஸ்லெஸ்ஸாக போயிட்டேன். ஐரணி, இதுதான் ஐரணின்னு பேர். அப்போ நான் நல்லா தானே இருந்தேன். கடவுள் என்னை செஞ்சு இப்படி கடவுள் செஞ்சு நல்லதாக்குறாரு. ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான், நான் உன்னை நல்ல குடிமகனாக மாற்றுகிறேன் அப்படின்னு ஒரு குழந்தைய வந்து ஸ்கூலில் போட்டு படிக்க வச்சு அடிக்க வச்சு பெஞ்சு மேலே ஏற்றி திட்டி அதை இதைப்படி அதைப்படி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணி நான் உன்னை அறிவாளி ஆக்குறேன், உன்னை அப்படி ஆக்குறேன் இப்படி ஆக்குறேன்னு ஆக்கி மனுஷனாக ஆக்க விட்டுட்டான். அது குழந்தையாக இருக்கும்போது அப்படியே நான் நறுமணமிக்க அந்த மலர் செடியினுடைய நறுமணம் என் உடல் முழுவதும் இருந்துச்சு. இப்போ ஆனால் எனக்கு அதெல்லாம் இல்லை. ஆனால் நான் ஒரு பெரிய கலெக்டர், நான் பெரிய எஸ்பி, லஞ்சம் வாங்குவேன், ஊதாரித்தனம் பண்ணுவேன், பங்களா எல்லாரையும் ஏமாத்துற அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா கலெக்டர்மா, எஸ்பிமா, மந்திரிமா எல்லாத்தையும் சொல்லுவான். அப்படிப்பட்ட ஒரு ஆளாக மாறிட்டான் என்று ஐரணிக்கலாகவும் பேசுகிறார். அதான் அவர் சொல்றது கடைசியில். I used to feel the fragrant friendship of a little flower whose root was in my bosom, buried deep. The last stanza. The potter has drawn out the living breath of me. The potter, அந்த குயவன், என்னை உருவாக்கியவன், என்னை ஒரு நல்ல குடிமகனாக மாற்றுகிறேன் என்று என்னை உருவாக்கிய அந்த வாத்தியார் அவன் the potter has drawn out, உறிஞ்சி எடுத்துனான். the living breath, உயிரோடு இருக்கக்கூடிய எனக்கு உயிரை கொடுத்து கொண்டிருந்த அந்த அப்படி, அதாவது முன்னாடி வந்து அது கிளேயா இருக்கும்போது அலாங் வித் நேச்சர் இருந்துச்சு, இயற்கையோடு ஒன்றிய வாழ்க்கையை அந்த களிமண் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. நோனோ நீ இப்படிலாம் இருக்கக்கூடாது, நீ இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் பண்ணணும்னு என்னைய போட்டு மனுஷனாக்கி அதாக்கி இதாக்கி என்கிட்ட அந்த நறுமணம் போய் இப்போ நான் காப்லெட் ஆக்கிட்டேன். இந்த காப்லெட்ல சாராயத்தை ஊத்துறான். அந்த கோப்பை அதுக்கு தானே பயன்படுது. இவன் காப்லெட் ஆகிறதுக்கு முன்னாடி இது களிமண்ணாக இருந்துச்சு. அதனுடைய வாழ்க்கை இயற்கையோடு ஒன்றி அங்கே இருக்க அதனுடைய உடல் மேலெல்லாம் நிறைய பூக்கள் பூத்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன செடி கொடிகள்லாம் வளர்ந்துச்சு. அந்த செடிகளின் இலைகள், அந்த செடிகளினுடைய பூக்கள், அவைகளினுடைய நறுமணம்லாம் கலந்து இருந்தேன் நான். ஆனால் களிமண் தான். ஆனால் நான் அப்படி இருந்தேன். ஆனால் இந்த களிமண்ணை நான் பாட்டராக்குறேன், அதாக்குறேன், இதாக்குறேன்னு இவன் ஏதோ ஒன்று ஆக்கி காப்லெட் ஆக்கி அந்த காப்லெட்ல சாராயத்தை ஊத்தான். அந்த சாராயம் வாடை தாண்டா இப்போ அடிக்குது. ஒரு நல்ல குடிமகனுடைய நிலைமை இப்படிதான் இருக்கு. அண்ட் த லிவிங் பிரீத் ஆஃப் மீ, என்னிடம் இருக்கக்கூடிய உயிர் ஓட்டத்தை தரக்கூடிய அந்த மூச்சை உறிஞ்சி எடுத்துட்டான். The potter has drawn out the living breath of me and given me a form which is death of me. என்கிட்ட இருக்கக்கூடிய உயிரோட்டமுடைய அதை எடுத்துட்டு உறிஞ்சி எடுத்துட்டு என்ன கொடுக்குறான், செத்து போன ஒன்றை என் தலையில கட்டி விட்டான். இப்படித்தான் நீ இருக்கணும், நீ யாருக்கிட்டையும் சிரிச்சு பேசினாக்க உனக்கு மரியாதை இருக்காது. அதனால நீ பெரிய அதிகாரியா இருந்தா யாரும் வரும்போது இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும், ரொம்ப சிரிக்கக்கூடாது. ஒரு குழந்தை நல்லா சிரிக்கும், வாய் விட்டு சிரிக்கும், சிரிக்காத, அது சிரிக்குது அவ்வளவுதானே. இல்லை இந்த இடத்துல எல்லாம் நீ சிரிக்க கூடாது. அப்ப எந்த இடத்துல சிரிக்கணும்? அது கள்ளங்கபடம் இல்லாம சிரிச்சுக்கிட்டு இருக்கிற ஒன்ன அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத, அதை செய்யாத, இதை செய்யாதன்னு போட்டு அதுகிட்ட இருக்கக்கூடிய லிவிங் பிரீத்த உயிரை எடுத்துட்டு அது என்ன எனக்கு வச்சிருக்கான், டெத்து, செத்து போன விஷயங்களை உள்ள தட்டான். அண்ட் கிவன் மீ எ ஃபார்ம் விச் இஸ் டெத் ஆஃப் மீ. கிவன் மீ எ ஃபார்ம், எனக்கு ஒரு உருவத்தை கொடுத்தான். அது செத்து போன பணத்தில் இருக்கக்கூடிய உருவத்தை எனக்கு கொடுத்துட்டான். மை பாஸ்ட் அன்ஷேப்லி நேச்சுரல். மை பாஸ்ட், என்னுடைய கடந்த காலம் என்பது ஒரு ஷேப் இல்லாத, ஒரு களிமண்ணுக்குன்னு ஒரு ஷேப்பு கிடையாது. ஆனால் அது நேச்சுரல், அது இயற்கையோட ஒன்றி இருக்கு. இப்போ காப்லெட், இதுக்கு ஒரு ஷேப் இருக்கு, பட் இட் இஸ் அன்நேச்சுரல், இட் இஸ் ஆர்டிஃபிஷியல், இது செயற்கைத்தனமானது. மை பாஸ்ட் அன்ஷேப்லி நேச்சுரல் ஸ்டேஜ் வாஸ் பெஸ்ட். ஒரு நேச்சுரல் ஸ்டேஜ் that was best, அதுதான் மிகவும் சிறந்ததாக இருக்கு. அதாவது past. So here he compared the past and the present.
அந்த காலத்துல நான் குழந்தையாக இருந்தேன், சிறுவனாக இருந்தேன், கள்ளங்கபடம் இல்லாம இருந்தேன். எனக்கு பணம்னா என்னன்னு தெரியாது, ஜுவல்னா என்ன தெரியாது, நல்ல ட்ரெஸ்னா என்னன்னு தெரியாது. நல்ல பட்டு பாவாடை பட்டு சட்டை போட்டு அனுப்புவாங்க. இவனுக்கு ஏதாவது ஒரு பஞ்சு மிட்டாய் பிடிக்கும், பஞ்சு மிட்டாயை தூக்கிட்டு இப்படியே தடவிடுவான். எதுவுமே தெரியாது. இந்த இதை கழட்டி கொடுப்பாப்பா உனக்கு சாக்லேட் தரனா கொடுத்துருவான். இப்படித்தான் நான் இருந்தேன். அப்போ நான் நேச்சுரலாக இயற்கையோடு நான் ஒன்றி இருந்தேன். அப்போ எனக்கு ஷேப்பே இல்லை. அந்த அன்ஷேப்பாக இருக்கும்போது ஐ வாஸ் பெஸ்ட், நான் பெஸ்டா இருந்தேன். வித் ஜஸ்ட் ஒன் ஃப்ளவர் ஃப்ளேமிங் த்ரூ மை பிரஸ்ட். ஒரு ஃப்ளவர் ஃப்ளேமிங் த்ரூ மை பிரஸ்ட். என்னுடைய மார்பை பிளந்துக்கிட்டு ஒரு பூச்செடியினுடைய வேறு உள்ள போய் அப்படியே இருக்கும், வளரும். நான் சந்தோஷமாட்டேன். அந்த செடியை நட்டிங்கன்னா அதனுடைய வேறு என்னை கொடைஞ்சுக்கிட்டு உள்ள போகும். ஐ வாஸ் ஹாப்பி. ஆனா இந்த களிமண்ணை நான் காப்லெட் ஆக்குறேன்னு ஒரு காப்லெட் ஆக்கி அதுல சாராயத்தை ஊத்தி குடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். ஐ am not happy. I was happy because I am more attached with nature. Now I am most attached with artificial. செயற்கை தன்மையில நான் மூழ்கி இருக்கிறேன். அப்பொழுது இயற்கையான வாழ்க்கையை வாழ்ந்தேன். என்னிடம் இருக்கக்கூடிய விலை மதிப்பற்ற உயிரோட்டம் உடையவைகளை உறிஞ்சி எடுத்துட்டு செத்து போன பணத்துக்கிட்ட இருக்கக்கூடிய குணாதிசயங்கள்லாம் என் தலையில கட்டி என்னை இப்படி உட்கார வச்சுட்டாங்க என்கின்ற மாதிரி ஐரனிக்கலா ஒரு கிளேயிலிருந்து ஒரு பாட்டை செய்கிறது எப்படி அப்படி ஒஸ்தி அப்படிங்கும்போது அந்த கிளே எப்படியெல்லாம் வலிக்குது, இப்படியெல்லாம் வலிச்சு என்னை செய்ய வச்சு கடைசியில் என்கிட்ட இருக்கலாம் இப்படி பண்ணிட்டீங்களே பாவீங்களா என்று சொல்வதை போல் தி எர்த்தன் கோப்லெட் என்கின்ற இந்த கவிதையை ஹரீந்திரநாத் சட்டோபாத்யாயா எழுதியிருக்கிறார். தேங்க்யூ.